அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காமை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். வேத வசனங்கள் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதுக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க காதுகளால கேட்டு உணர்வடைய எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கேட்கிற காதுகளை எங்களுக்கு தந்தருளுங்க. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த நாளில் நாங்க வேதத்தை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 4வது அதிகாரம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியான சாமுவேல் மூலம் கர்த்தர் ஜனங்களோடு பேசினாரு. கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலம் இஸ்ரவேலுக்கு வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபமாய் பாளையம் இறங்கினார்கள். இப்ப யுத்தம் நடக்க போது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையில. இஸ்ரவேலர் எபெனேசர்ன்ற இடத்துல பாளையம் இறக்கியிருக்காங்க. பெலிஸ்தியரோ ஆபெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். 2 பேரும் வேற வேற இடங்கள்ல பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தியருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். யார் ஜெயிச்சதுன்னா பெலிஸ்தியர் ஜெயிச்சிட்டாங்க. இஸ்ரவேலர் தோல்விய சந்திச்சாங்க. அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். இஸ்ரவேலர்ல 4000 பேர் செத்து போயிட்டாங்க. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவில் வரவேண்டியது என்றார்கள். இப்ப யுத்தத்தை முடிச்சுட்டு வந்த பிறகு இஸ்ரவேல் மூப்பர்கள் எல்லாம், சபை தலைவர்கள் எல்லாம் கூடி பேசுறாங்க. எதனால நம்ம தோல்விய சந்திச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா சரியான தீர்மானம் எடுக்கல. அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருக்கணும், ஏன் ஆண்டவரே இந்த தோல்விய நாங்க பெலிஸ்தியர்கிட்ட யுத்தத்துக்கு போய் தோல்விய சந்திச்சோம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நடந்திருக்கணும். ஆனா இவங்களா என்ன செய்யறாங்கன்னா தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க? சீலோவிலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வருவோம். சீலோல ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. அங்க உடன்படிக்கை பட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கு. உடன்படிக்கை பட்டி தேவ பிரசன்னத்துல அந்த இடத்துல காணப்படும். உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டா தேவனையே யுத்தத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க தங்களோட நம்பிக்கைய கர்த்தர் மேல வச்சு கர்த்தர்கிட்ட கேட்காம இவங்களா தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம கிட்ட வந்துட்டா பகைஞர் கைக்கு நம்மளை ரட்சிக்கும், அத நம்ம நடுவுல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. ஆனா ஆண்டவர் இத விரும்பல. கர்த்தர் தன்னையே தேடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது உடன்படிக்கை பெட்டியை அவங்க ஒரு விக்கிரகம் போல ஆக்கிட்டாங்க. அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரர் ஆகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். ஏலியோட பிள்ளைக
ஓப்னியும் பினாகாசும் அவங்க நம்ம முன்னாடியே ஏற்கனவே நம்ம படிச்சோம். 2வது அதிகாரம் 17வது வசனத்துல அவங்களோட பாவம் கர்த்தருடைய சந்நிதியில பெரியதாய் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அப்ப இவங்க அந்த உடன்படிக்கை பெட்டியோட பக்கத்துல இருந்தாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ஒரே கூச்சல் போடுறாங்க. ஒரு கொண்டாட்டமா இருக்கு. ஏன்னா உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி பெற்ற மாதிரி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரவேலர். அவர்கள் ஆர்ப்பரிக்கும் சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டபோது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்ததென்று அறிந்து கொண்டார்கள். எதுக்கு சத்தம் போடுறாங்கன்னு முதல்ல அறிந்து கொள்றாங்க. கர்த்தரோட பெட்டியை கொண்டு வந்துட்டாங்கன்னு. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடந்ததில்லையே. முதல்ல பயந்துட்டாங்க. ஐயோ தேவனே வந்துட்டாரு பாளையத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர் முதல்ல பயப்படுறாங்க. மோசம் வந்துருச்சு, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. இப்ப பெலிஸ்தியர் புலம்புறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்ல. இந்த தெய்வம் எகிப்தியரை அழித்த தெய்வம். ஏன்னா அந்த சம்பவம்லாம் இவங்களுக்கு தெரியுது. வனாந்திரத்துல எகிப்தியரை முழுவதும் அடித்த தேவன் அப்படின்றதெல்லாம் அறிஞ்சு நம்மளை யார் தப்புவிப்பா அப்படின்னு ஒரு கலக்கம், பயம், குழப்பத்துல இருக்காங்க. பெலிஸ்தியரே திடம் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். ஆனா இவ்வளவு பயந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் தைரியத்தை சொல்லி நம்ம அடிமை ஆகக்கூடாது, புருஷராய் இருந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு தைரிய வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்துறாங்க. எதிர்த்து போராடுறதுக்கு ஒவ்வொருத்தரையும் ஆயத்தப்படுத்துறாங்க அவங்களுக்குள்ள. அப்பொழுது பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். யார் தோத்து போனா? இஸ்ரவேல் மக்கள் தோத்து போயிட்டாங்க. இவங்க கர்த்தரை தேடாம உடன்படிக்கை பெட்டி மேல நம்பிக்கை வச்சு அவங்க செயல்பட்டதுனால இப்ப ஒரு தோல்விய சந்திக்கிறாங்க. கூடாரத்துக்கு பயந்து ஓடி போறாங்க. மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். யுத்தத்துல 4,000 பேர் மரித்தாங்க. இப்ப 30,000 பேர் மரித்து போனாங்க. அதிகமான தொகையில அழிவு வந்தது. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்பினியும் பினகாசும் மாண்டார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டியோடு வந்த ஓப்பினியும் பினாகாசும் செத்து போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது, பெலிஸ்தியர்கிட்ட போயிருச்சு. ஓப்பினியும் பினகாசும் ஒரே நாள்ல மரிப்பாங்க அப்படின்றத ஏற்கனவே கர்த்தர் சாமுவேல் மூலம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறியது. 1 சாமுவேல் இந்த வாலிபர்களோட பாவம் பெரிதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோம். அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல மரித்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சாமுவேல் மூலம் ஆண்டவர் அவங்களோட பேசி இருந்தாங்க. அது அப்படியே இங்க நிறைவேறுது. கர்த்தர் சொன்னா அந்த சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறும்.
இவங்க 2 பேரும் ஒரே நாள்ல மரித்து போயிட்டாங்க. 2வது அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓபினியும் பினகாசும் மரிப்பாங்கன்னு. 1 சாமுவேல் 2:34. பென்யமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். ஒருத்தன் ஓடி வர்றான், யுத்தத்துல இருந்து அவன் தலையில புழுதிய போட்டு வஸ்திரத்தை கிழித்து, இதெல்லாம் துக்கத்துக்கு அடையாளம். சீலோவுக்கு வருகிறான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வழிய பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தான் ஏலி, ஆசாரியனாகிய ஏலி. தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. அவனோட கவலை எல்லாம், ஐயோ பெட்டி என்னாச்சு, உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துல இருக்க வேண்டியது, அதை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயம் தத்தளித்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஊர் எங்கும் புலம்பல் உண்டாயிற்று. புலம்புகிற அந்த சத்தத்தை ஏலி கேட்டபோது, இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன் தீவிரத்து வந்து ஏலிக்கு அறிவித்தான். என்ன புலம்பல் சத்தம் ஏலி கேட்கும்போது, அந்த யுத்தத்துல இருந்து வந்தவன் சொல்றான், எல்லாம் தோல்வியே, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது, உன்னுடைய மகன் 2 பேரும் மரித்து போயிட்டாங்க, எல்லா செய்தியும் சொல்றான். ஏலி 98 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்கலாயிருந்தது. 98 வயசு, கண் பார்வை இல்ல. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்று தான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரனாகிய ஓபினி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிடுச்சு. யுத்தத்துல என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா எல்லாத்தையும் அவன் சொல்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாந்து விழுந்தான். பிள்ளைக மரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதை கூட, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டுருச்சே அப்படின்றது அவனுக்கு ரொம்ப தாங்க முடியாத வேதனையில அப்படி மல்லாந்து கீழே விழுந்துட்டான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். கழுத்துல ஒரு முறிவு ஏற்பட்டு செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஜட்ஜா இருந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறவனா 40 வருஷம் இந்த ஏலி இருந்தான். பினகாசின் மனைவியாகிய அவள் மருமகள் நிறை கர்ப்பிணியாய் இருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட போது அவர் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். பினகாசோட மனைவி எல்லா செய்தியும் கேட்ட உடனே ரொம்ப வேதனைப்பட்டு நிறை மாத கர்ப்பிணியான அவள் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டை நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். பக்கத்துல இருந்தவங்க தைரியம் சொல்றாங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு. அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. அதை பத்தி அவ என்னமும் சொல்லவும் இல்லை, சிந்தை வைக்கவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவளுக்குள்ள அவ்வளோ துக்கம் இருந்துச்சு. கணவனும் மரித்து உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது, இது எல்லா செய்தியும் அவளை ரொம்ப வேதனைப்படுத்துச்சு. மாமனும் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட துக்கத்துல இருந்ததுனால எந்த வார்த்தையும் அவளுக்குள்ள போகவே இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி
அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். எல்லாம் இவங்கெல்லாம் மரித்து போய் உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட உடனே அந்த மகிமை, தேவனுடைய மகிமைய இஸ்ரவேலரை விட்டு விலகிற்று, விட்டு போயிருச்சு அப்படின்ற அர்த்தம் சொல்லக்கூடிய இக்கபோத் என்று தன்னோட பிள்ளைக்கு பெயர் வைத்தாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. எதிரிகள் உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போனதுனால தேவ மகிமை இவ்வளவு நாளும் அவங்கள காத்து வந்த அந்த தேவ மகிமை இஸ்ரவேலரை விட்டு விலகி போயிற்று. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பெலிஸ்தியரும் இஸ்ரவேலும் யுத்தம் பண்ணாங்க. முதல் யுத்தத்துல இஸ்ரவேலர்ல 4000 பேர் மரித்து போனாங்க. இஸ்ரவேலர்ல மூப்பர்கள்லாம் கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் தோல்வியை சந்திச்சோம், உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போடுவோம், அது நம்ம பகைவர்கிட்ட விலைக்கு காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தவறான தீர்மானம் பண்ணாங்க. கர்த்தரை நோக்கி ஆலோசனை கேட்காம தாங்களா ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க. உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தாங்க. ஒரே ஆர்ப்பரிப்பு சத்தமா இருந்துச்சு. பெலிஸ்தியர் என்ன ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு விசாரிச்சாங்க. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்பட்டது அப்படின்றத அறிந்து முதல்ல பெலிஸ்தியர் பயந்தாங்க. இந்த தேவனுடைய கைக்கு நம்மளை தப்புவிக்கிறது யார் அப்படின்லாம் யோசித்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒருத்தர் தைரியப்படுத்தி நம்ம அடிமையாக கூடாது, நம்ம யுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியப்படுத்தி யுத்தத்துக்கு வந்தாங்க. அந்த முறையும் பெலிஸ்தியர் தான் ஜெயிச்சாங்க. இஸ்ரவேல்ல 30,000 பேர் மரித்து போனாங்க. அந்த யுத்தத்துல ஓப்பினியும் பினகாசும் மரித்து போயிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் ஏலிக்கு சொன்ன போது ஏலி அதை கேட்டு உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதை கேட்டு கீழே விழுந்து மரித்து போனா. ஏலியும் தன்னுடைய புருஷனும் மரித்த செய்தியை கேட்ட பினகாசோட மனைவி ரொம்ப துக்கத்துல இருந்தா. பிரசவிக்க பண்ணா, ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா. ஆனா மற்றவங்க பக்கத்துல இருக்கவங்க பயப்படாத, ஆண் பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னாலும் அதுக்கு பதில் ஒன்னும் சொல்லல. அத யோசித்து கூட அவ பார்க்கல. மகிமை இஸ்ரவேலரை விட்டு போயிருச்சு அப்படின்ற அர்த்தம் உடைய தன்னுடைய பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு பெயர் வச்சா. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டதுனால மகிமை இஸ்ரவேலரை விட்டு விலகி போயிருச்சு. அப்ப நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் நம்ம செய்யறவங்களா இருக்கணும். சரியா ஆண்டவர்கிட்ட தான் நம்மளோட பிரச்சனைகளை போய் சொல்லணும். நம்மளா ஒரு தீர்மானம் எடுத்து நம்ம சுய ஞானத்துல செயல்படும் போது நம்ம தோல்வியை தான் சந்திப்போம் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்க எப்பயும் எங்களுடைய சுய புத்தியில சாரக்கூடாது. உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு நீங்க சொல்றபடி நடக்க கிருபை செய்யுங்க. உம்முடைய மகிமை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். எங்களை காத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்க உணரணும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு கூட தரித்திருக்கிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. சத்தியத்தை சரியாய் போதிக்க கிருபை தாரும். அநேகர் கேட்டு ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.